அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முறைப்படி அந்த வீடு எனக்கு தான் சேரணும், அது என் பேரில் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு, படிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு பத்திரத்தை கொடுக்குறாங்க பரணி. பஞ்சாயத்து தலைவர்களும் படிச்சு பார்க்குறாங்க. இல்லை பரணி, அந்த ஆள் வீடு நமக்கு எதுக்குங்கிறாங்க சண்முகம். என்ன அந்த ஆள் மட்டும் நம்ம வீட்டை எடுக்கலாமா? நீ கொஞ்சம் அமைதியாயிரு, என்ன நடக்கணுமோ அது நடக்குங்கிறாங்க பரணி. யாருக்கிட்ட செஞ்சேன்னு சவுந்தரபாண்டி பாக்கியத்து மேலே கோவப்படுறாங்க. இப்போ கொஞ்சம் கம்மனு இரு, எல்லாரும் பார்க்குறாங்க, பார்த்து பேசுப்பா, மானத்தை கெடுக்காது, எல்லாரும் பார்க்குறாங்கன்னு முத்துப்பாண்டி அடக்குறாரு. பின்ன எல்லா சத்தையும் உங்கள் மூத்த அவனுக்கே எழுதி கொடுத்துட்டீங்க, அவன் மட்டும் என்ன பாவம் செஞ்சா? அப்பஞ்சத்துல சம உரிமை இருக்குன்னு சட்டமே போட்டிருக்குது, நீங்க என்ன சொல்றது? அதனாலதான் இப்போதைக்கு அந்த வீட்டை மட்டும்தான் அவளுக்கு கொடுத்துருக்கேன்னு பாக்கின்னு சொல்றாங்க. ஐயா, பத்திரத்தை படிச்சு பார்த்தவங்க எல்லாம் இனிமே அது என்னோட வீடு தானே, நான் என் வீட்டு குடிப்படலாமான்னு பரணி கேட்குறாங்க. ஐயா, பத்திரத்தை எல்லாம் படிச்சு பார்த்துட்டோம், சட்டப்படி இனிமே அந்த வீடு பரணி பாப்பாக்கு தான். மூலப்பத்திரமும் தாய் பத்திரமும் ரெண்டுமே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. உங்க நேரம் ஒண்ணுமே பண்ண முடியாது, பேசாம வீட்டு சாவியை பரணி பாப்பா கிட்ட கொடுத்துருங்க. அதாங்க ஏன் நியாயம்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாவி என்கிட்ட தான் இருக்குன்னு பரணி சாவி எடுத்து காட்டுறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, அவங்க பொருள் அவங்க அள்ளிக்கிட்டு போகல, அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி தெருவில் வீசிடுவேன்னு சொல்லுங்கிறாங்க பரணி. மாமா, நம்ம வீட்டுக்கு போலாமா? எல்லாத்துக்கும் தனித்தனி ரூம் இருக்கு, நல்ல வசதியாகவும் இருக்குங்கிறாங்க பரணி. இந்த பக்கமா சவுந்தரபாண்டிக்கு பொறுக்கவில்லை. இலை வேண்டாம் சொன்னா எல்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் தப்புங்கிறாங்க. எதுப்பா தப்பு? அது என்னோட வீடு, நாங்க அங்கதான் போய் தங்க போறோம். 6 அடிக்கு வளர்ந்து நிக்கிறானே உங்க மூத்த பையன், அவனால கூட தடுக்க முடியாது. இல்லை பரணி, இப்ப என்னல, இப்போ அந்த வெறும் பையன் எங்களுக்கு பணத்தை திருப்பி தர வேண்டாம், நாங்க வேணா சாவியை கொடுத்துறோம், இப்ப பஞ்சாயத்தை முடிச்சுக்கலாமா? ஐயா, நாங்க கொடுத்த பிறகு வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி. அப்புறம் என்ன சண்முகம், பொறவு என்ன, பஞ்சாயத்தை முடிச்சுக்கலாமான்னு பஞ்சாயத்து தலைவர் கேட்குறாங்க. அதெல்லாம் முடியலைங்க ஐயா, நாங்கள் ரொம்பவே அவமானப்பட்டிருக்கோம், மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கோம். எங்கள் வீட்டு சாமானத்தையெல்லாம் யார் எடுத்து உள்ளே இருந்து வெளியே போட்டாங்களோ அவங்களே வந்து அந்த சாமானத்தை பூரா எந்த ஒரு சேதாரம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வைக்கணுங்கிறாங்க பரணி. அதுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, நாங்களும் இந்த பஞ்சாயத்தை முடிச்சுக்கிறோங்கிறாங்க பரணி. எப்போ சரின்னு சொல்லு, இல்லைன்னா நம்மளை கூப்பிட்டு இன்னும் தெருவில் நிறுத்திடுவாங்கன்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டி. வேற வழி என்ன இருக்கு? சரி, நானே எடுத்து வச்சு தொலைக்கிறேன் அப்படிங்கிறாங்க சவுந்தரபாண்டி. இல்லை சவுந்தரம், இவளை பெற்று வளர்த்தி படிக்க வச்சதுக்கு உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்ல அப்படிங்கிறாங்க பாண்டிமா. சண்முக வீட்டில் வெளியில் கிடக்கிற பொருள் எல்லாம் சனியன் தூக்கி வைக்கிறதுக்காக வராங்க. சண்முகமும் பரணியும் வேண்டான்னு சொல்கிறாங்க. யார் வெளியே தூக்கி வீசினாங்களோ அவங்க தான் உள்ளே கொண்டு வந்து வைக்கணுங்கிறாங்க. உதவிக்கு கூட யாரும் வரக்கூடாது, அப்பனையும் அவனையும் போய் வர சொல்லுங்கிறாங்க பரணி. அவங்க எதுக்கு, நானே வைக்கிறேன்னு சொல்கிறாங்க சனியன். சனியனை தொலைக்கிறதுக்கு கோயில் கோயிலாக போவாங்க, இவனுக்கு அப்பனும் அவனும் என்னடான சனியை கூட்டிக்கிட்டே திடீரானுங்களேங்கிறாங்க வைகுண்டம். அண்ணே, முத்துப்பாண்டி மாமா என்ன கொஞ்சம் பேச்சா பேசிச்சு, முத்துப்பாண்டி மாமாவும் பெரிய மாமாவும் தான் வந்து எடுத்து வைக்கணும், வேற யாரும் சப்போர்ட்டுக்கு வந்து எடுத்து வைக்கக்கூடாது, அவங்க 2 பேருமா தான் எல்லா பொருளும் பார்த்து பாதுகாப்பாக எடுத்து வைக்கணும், ஒரு துளி சேதாரம் ஆகக்கூடாது, ஒடுங்கக்கூடாது, உடையக்கூடாதுங்கிறாங்க வீராவும் கடினே. இதெல்லாம் தேவையா? நம்மளே எடுத்து வச்சுக்கலாம், முதல்ல சாவியை வாங்குங்கிறாங்க ரத்னா. உன் திருவாயை கொஞ்சம் மூடிடி ரத்னா, எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்குறோம், நீ போய் ஓரமாக கோர்னு சொல்கிறாங்க பரணி. ஐயா, நீங்கள் 2 பேரும் தான் வந்து பொருளெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சனியன் வந்து கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஆமா, இல்லைன்னா தெருவில் தான் நிற்கணும்னு சொல்கிறாங்க பரணி. முதல்ல இவ கையை காலை உடச்சு போடணும்பாங்கிறாங்க முத்துப்பாண்டி. சண்முகம் சத்த போடுறாங்க. என்னல சனியா, எங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லைன்னு நினச்சிக்கிட்டியா? எல்லா பொருளையும் உள்ள எடுத்து வச்சா நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலை வெட்டி பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம்ல, இப்போ வரப்போகிறாங்களா இல்லையாங்கிறாங்க. ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா போங்க ஐயா, சீக்கிரமா போய் எடுத்து வைங்கிறாங்க சனியன். இல்லை சனியா, அந்த வெறும்பைய என்ன வேலைக்கு போகிறான், எனத்தை கிழிக்க போகிறான்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரர் வர்றாங்க. ஏங்க வந்து இதெல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா நாங்களும் வேடிக்கை பார்த்துட்டு போவோம்ல, நாங்களும் என்ன வரைக்கும் தான் நிற்கிறது, எங்கள் வேலை வெட்டியை நாங்கள் பார்க்க போவோமாலுங்கிறாங்க. வேலை செய்யறதுக்கு கார் போட்டுக்கிட்டு வேற வந்திருக்கிறீங்க, இறங்கி வாங்க ஐயா சீக்கிரமான்ட்டு போகிறாங்க. எல்லாரும் வந்து பேசுறதுக்குள்ளேயே நம்ம இறங்கி போகலாம் வாப்பா அப்படின்னு முத்துப்பாண்டி கூப்பிடவும் சவுந்தரபாண்டி போகிறாங்க. எல்லாரும் என்ன வேடிக்கை பார்க்குறீங்க, இங்கே என்ன சர்க்கஸாக காட்டுது, எல்லாம் அவங்க வேலை வெட்டியை பாருங்கிறாங்க சவுந்தரபாண்டி. இல்லை சவுந்தரபாண்டி, என்ன வெட்டி பேச்சு, வந்த வேலையை பாருவா அப்படின்னு கூப்பிட்றாங்க வைகுண்டம். சவுந்தரபாண்டி பொருளெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துக்கு பரணி சொல்கிறாங்க, டே சண்முகம் லேட் ஆகுதுன்னு அவங்களுக்கு குட்டிடாதடா, பாவம் வயசானவங்க கொஞ்சம் மெதுவாக தான் எடுத்து வைப்பாங்க. என்ன மாமாய் லுக்கெல்லாம் பலமாக இருக்குது, வந்த வேலையை பாருங்கன்னு சொல்கிறாங்க வீரா. முறைக்கிறாங்க சவுந்தரபாண்டியும் முத்துப்பாண்டியும். என்ன பொம்பளை பிள்ளையில முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க, கண்ணை நோண்டி போய் வந்த வேலையை பாருங்க, எடுத்துக்கொண்டு வைங்க அப்படிங்கிறாங்க சண்முகம். இல்லை சவுந்தரம், சாவியை எவ்வளோ நேரம் தான் கையில் வச்சிருப்பேன், அந்த சாவியை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சாவியை வாங்கி கதவை நீக்கி விடுறாங்க வைகுண்டம். முத்துப்பாண்டி எடுக்கிறதுன்னு வந்தாச்சு, தூக்குடா தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியும் சவுந்தரபாண்டியும் அங்கேருந்து ஒவ்வொரு பொருளாக பார்த்து எடுத்து வைக்கிறாங்க. இந்த பக்கமாக வைகுண்டன் நின்றுட்டு அதிகாரம் பண்ணுறாங்க. இங்கே பாரு, ஒவ்வொரு பொருளாக பார்த்து வைக்கணும், கேது விழுந்தது அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டுறாங்க. பழைய காலத்து பொருள் அப்போ பிடிச்சி அழுக்காக கிடக்குது, டே கையில் ஆய்க்காது அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டியும் முத்துப்பாண்டியும் பார்த்து எடுத்து வைக்கிறாங்க. இங்கே சண்முகம் சொல்கிறாங்க, வீரா கனி ரத்னா 3 பேரும் எல்லா பொருளும் அந்தந்த இடத்துல வைக்கிறானுங்களான்னு போய் பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பேரும் உள்ளே போகிறாங்க. முத்துப்பாண்டி பாத்திரத்தையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வைக்கிறாங்க. ஹலோ, இதெல்லாம் கிச்சனில் வைக்கணும், அங்கே கொண்டு வைங்க சொல்றாங்க ரத்னம். திரும்பவும் முறைச்சிக்கிட்டே முத்துப்பாண்டி எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. இந்த பக்கமா சவுந்தரபாண்டியை ஒன்று மேலே ஒன்று வச்சு தலையிலெல்லாம் வச்சு தூக்கிட்டு வர்றாங்க, துப்புன்னு போடுறாங்க. ஹலோ, இதெல்லாம் எங்கள் வீட்டு பாத்திரம், ஒடுக்கு இல்லாமல் பார்த்து கொண்டு வைங்கிறாங்க. ஏமா உன்னை பார்த்ததுனால தான் இப்படி விழுந்துருச்சுட்டு போகிறாங்க சவுந்தரபாண்டி. எல்லாம் ஓட விட்டு வேலை வாங்குறாங்க. முத்துப்பாண்டி பேக்கெல்லாம் கொண்டு வந்து ஹாலில் போடுறாங்க. ஹலோ மிஸ்டர், இதெல்லாம் எங்கள் ரூமில் கொண்டு வைக்கணும், யார் ரூமில் என்னென்ன பொருள் எடுத்தீங்களோ அந்தந்த ரூமுக்கு கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. முத்துப்பாண்டி வேறு வழியே இல்லாமல் அவங்கள சுற்றி கொண்டு போய் மறுபடியும் அந்த ரூமில் வச்சுட்டு வராங்க. பொருளையும் எடுத்து ஆஞ்சு ஓஞ்சு வெளியில் வந்து
வந்து நிற்கிறாங்க. கடைசியாக ஒரு பொருள் தலைக்கு போச்சு, சொம்பு. அதை யார் எடுத்து வைப்பான்னு வெட்டிக்கிளி கேட்குறாங்க. காலால் உதச்சி உள்ளே சேர்த்திடுறாங்க சவுந்தரபாண்டி. பரணி பாப்பா, எல்லா பொருளும் நீங்கள் சொன்ன மாதிரியே எடுத்து வச்சாச்சுல்ல, இனி சாவியை நம்ம ஐயா கையில் கொடுத்துடலாமல்லன்னு சொல்கிறாங்க சனியன். ஏன் உங்கள் ஐயா கேட்க மாட்டாரா? அவருக்கு என்ன நாக்கு காக்கா தூக்கி போச்சான்னு கேட்குறாங்க. பரணி, கேட்காதுக்கு முன்னாடி கொடுக்கறது தான் நல்ல பிள்ளைக்கு அழகுங்கிறாங்க. ஆமாம், இப்படி கேட்டால் நான் கொடுத்துட்டு போகிறேன். சாவியை கொடுக்குற மாதிரி பரணி கொடுக்குறாங்க. மறுபடியும் வெடுக்குன்னு இழுத்துக்கிறாங்க. இங்கே பாருங்க சவுந்தரபாண்டி, எங்கள் மேலே இருக்கிற கோபத்தில் அம்மாவையும் எஸ்கியும் போய் அடிச்சிங்க. அப்புறம் மறுபடியும் வீடு பூட்டப்படும், உங்களை எல்லாத்தையும் தெருவில் நிறுத்தப்படும்னு சொல்கிறாங்க. இனிமேல் அது என்னோட வீடு, என் பேரில் இருக்கிறதுனால அது இனிமேல் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிறாங்க பரணி. பொண்ணா நீ பெத்த அப்படியே அசிங்கப்படுத்துறேன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. டேய், முதல்ல நீ யாருடா? ஏண்டா கட்டின பொண்டாட்டியை மதிக்க தெரியாத நீ எல்லாம் என்னைய வந்து பொண்ணான்னு கேட்க வந்துட்டியா? உனக்கெல்லாம் வாய் திறக்கவே அருகுது இல்லடா. நீ எல்லாம் பேச வந்துட்ட, நீ எல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாவியா அப்படி சவுந்தரபாண்டிக்கு முன்னாடி முகத்துக்கு நேரம் வீசுறாங்க. கேட்ச் பிடிச்சிக்கிறாங்க. இந்தா பாரு முன்னாள் பிரசிடண்ட், என்னோட மாமனாரே, இதே மாதிரி திரும்ப திரும்ப ஒருத்தனுக்கு துரோகம் பண்ணுறது, காலவாரி விடுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்காது. நீ எப்படி பண்ணினாலும் என் முன்னாடி நீ தோற்று போய்கிட்டே தான் இருப்ப. ஒரு நாள் இந்த சண்முகத்தை ஏற்று நின்று நீ ஜெயிக்கவே முடியாதுங்கிறாங்க. என்ன சண்முக மாமனாரே கேட்டுதான்னு கேட்குறாங்க. இது ஒன்றும் கடைசி இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ இது ஒன்றும் கடைசி இல்லை, நீ எப்போவுமே இனிமேல் தோற்று தோற்று போய்கிட்டே தான் இருக்க போகிற. இது மட்டும் எப்படி கடைசியாகுங்கிறாங்க. இனிமேல் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஆமாம், என்னல சவுந்தரம், எப்போ பார்த்தாலும் என் அவங்ககிட்ட நீ தோத்துக்கிட்டே இருக்கிற. என்ன மானம் ரோசோ சூடு சொரணை எதுவுமே இல்லையா? எப்போ பார்த்தாலும் தோற்று போய்கிட்டே இருக்கிற. அப்புறமும் திரும்ப திரும்ப வந்து நிற்கிறியே மேடம் அவங்ககிட்ட. வைகுண்டம், நான் வெஸ்த கக்கிற ஜாதி, என்கிட்ட அனாவசியமாக விளையாடாதீங்கிறாங்க சவுந்தரபாண்டி. வசத்தை கக்கிற ஜாதியை கழுத்த இருக்கிற ஜாதி நான். முதல்ல நீ என்கிட்ட விளையாடுறத நிப்பாட்டுங்கிறாங்க சண்முகம். இல்லை பரணி, இங்கிலீஷில் என்னமோ சொல்லுவீங்களே, என்ன சொல்கிறது? கெட் அவுட். கெட் அவுட் கட் அவுட்டுங்கிறாங்க சண்முகம். அதுக்கப்புறமா வைகுண்டம் சொல்கிறாங்க, இங்கிலீஷ் சொன்னது புரியலையா? வெளியே போன்னு சொல்கிறான், போங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிறாங்க. சவுந்தரபாண்டி வந்து வீடு நீக்கி விட்டதுக்கு அப்புறமா பாக்கியம் எஸ்கி எல்லாரும் ஓடி வராங்க. எல்லாரும் போட்டது ஓட்டபடியே போயிட்டோம், சாப்பாடெல்லாம் கெட்டி கிடக்கும் அப்படின்ட்டு உள்ள வராங்க. நெல்லு யார் நீ? இந்த வீட்டுக்கு பெரிய ஆம்பளை தானே நீ? உங்களோட சொல்ல கேட்டு தானே இந்த வீட்டில் எல்லாரும் நடந்தாகணும். நடந்த அவமானத்துக்கு யார்ல காரணம்? இதோ நிற்கிறாள் உன் பொண்டாட்டி, இவ தானே காரணம். என்ன ஏதுன்னு நீ 4 வார்த்தை கேட்கவே மாட்டியாடான்னு பாண்டியம்மா கேட்குறாங்க. இந்த பக்கமா எஸ்கே கேட்குறாங்க, என்ன பெரியாத்தா ஏவி விட்டு ஏற்றி விட்டு குளிர்காய பார்க்குறியா? நீங்க வீட்டு விவகாரத்தில் தலையிட நீ யாரு? போன தடவை போட்டு விடாம விச ஊசியை இந்த தடவை போட்டு விட்டுற வேண்டியதானுங்கிறாங்க சிவபாலன். போடுவிடா போடுவேங்கிறாங்க பாண்டியம்மா. இந்த பாருங்க மதனி, அவர் என்ன பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட பேசிக்கிட்டோம், நான் பாத்துக்கிறேன், நீங்க பேசாம இருங்கிறாங்க பாக்கியம். சொல்லுடி, இப்ப நான் கேட்கிற பதில் சொல்லு. யாரை கேட்டு உன் பொண்ணுக்கு நீ இந்த வீட்டை எழுதி கொடுத்தேன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. என்னது ஏன் பொண்ணா? பரணி, எனக்கு மட்டும்தான் பொண்ணா? உங்களுக்கு பொண்ணு இல்லையா? ஆமா, அம்பட்டு சொத்தையும் அந்த பாண்டி பயலுக்கு எழுதி கொடுத்தா அவ மட்டும் என்ன பாவம் செஞ்சா? அவளை டாக்டருக்கு படிக்க வச்சு கல்யாணமும் பண்ணி கொடுத்தாருல்ல, அது போதாதான் அந்த மோஞ்சிக்குன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. பாண்டி, நீ பேசுறதுல முதல்ல உன்னைய படிக்க வச்சதுல பாதி காசு கூட அவளுக்கு செலவாகல. நீ பேசுறதுல முதல்ல கட்டி கொடுத்தாராம என்ன ஊர் பக்கம் கல்யாணம் பண்ணினாரா? 500 பவுன் போட்டுருப்பாரா என் பொண்ணுக்கு? இங்க பாருங்க, சட்டம்னு ஒன்று இருக்கு, பொண்ணுக்கு சரி பாதி பங்கு இருக்கு. அதனாலதான் நான் என் பொண்ணுக்கு எழுதி கொடுத்தேன்னு சொல்றாங்க பாக்கியம். இருடி நீ செத்த அப்படின்னு சவுந்தரபாண்டி துள்ளி குதிச்சுக்கிட்டு வராங்க. அம்மாவை தொட்டிங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க சிவபாலசிக்கு. நம்மளுக்கு என்ன ஆள் இல்லையே, வீடு இல்லையா? நீயே துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்ப, உடனே கிளம்பி நம்ம சண்முக வீட்டுக்கு போகலாம். இங்க என்ன அடியும் உதயம் வாங்கிட்டு இருக்கணும்னு நம்மளுக்கு என்ன தலையிலத்தா தலைவிதியா? இது என்ன உடனே கிளம்புறேங்கிறாங்க எஸ்கே. நெல்லடி முதல்ல அப்படின்னு முத்துப்பாண்டி வர்றாங்க. என்னையும் தூக்கி போட்டி முதுக்கு வேணும் கேட்குறாங்க. முத்துப்பாண்டி திரும்ப போய் சவுந்தரபாண்டியை திட்டுறாங்க. எப்போ கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்க. இந்த எஸ்கே அடுத்ததை வீடியோ எடுத்து பரணி ஆதாரமா வச்சு அதுக்கு இந்த வீட்டை காலி பண்ணின போதும் அந்த வீடியோவும் அவகிட்ட இப்போ மட்டும் அவளை துரத்துனேன்னு வச்சுக்கோ, அவள் வீடியோ எடுத்து நம்ம ஆதாரத்தை எல்லாம் காட்டிடுவாப்பா. கொஞ்சம் கம்மனு பாண்டி, இவளை மட்டும் இப்போ சும்மா விட சொல்றியா? ஏன் வீட்டை அவளுக்கு எழுதி கொடுத்துருக்கா? இப்பவும் பரணி சாவி உங்ககிட்ட தானே கொடுத்துருக்கா, இந்த வீட்டில் தானே நம்ம இருக்கிறோம், தயவு செய்து நீ கொஞ்சம் பேசாம இருப்பாங்கிறாங்க முத்துப்பாண்டி. இப்போ பிரச்சனை பண்ற, பேசாம இருப்பா அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்லுவோம். போல எப்படியோ போங்க, எல்லாம் நாசமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி அங்கிட்டு போயிடுறாங்க. பாண்டியும் பாண்டியம்மாவும் அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு வேகமா அவங்களும் கோவத்தோடு போயிடுறாங்க. இந்த பக்கமா எஸ்கே, சிவபாலன், பாக்கியம் 3 பேரும் அப்பாடா இதுகளை சமாளிக்கிறது பெரிய போராட்டம்டா, இப்படியோ சமாளிச்சுன்னு நினைக்கிறாங்க. சவுந்தரபாண்டிக்கு அடுத்த பேரிடி ஒன்று காத்திருக்கு. நீங்க எப்பவுமே அன்ன போஸ்ட் அனுப்பிங்க, இப்போ உங்களை எதிர்த்து சண்முகம் நிற்கிறான் அப்படின்னு சொன்னதுமே சவுந்தரபாண்டிக்கு தூக்கி வாரி போடுது. ஐயா, எலெக்ஷன் வச்சே ஆகணும்னு சொன்னதுமே சவுந்தரபாண்டி அப்படியே பிரம்மா பிடிச்சு உட்காந்துருக்காங்க. சண்முகத்தை எதிர்த்து ஜெயிக்கிறதுக்கு சவுந்தரபாண்டி என்னெல்லாம் தந்திர வேலை பண்ண போறாங்க, இவங்களுக்கு அதிரடியான பதிலடி கொடுக்கறதுக்கு பரணி என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வர சொல்ல பார்க்கலாம்.